இட்ஸ்வாகு குலத்தை சேர்ந்த மகாபிஷக் என்ற மன்னன் நல்லாட்சி புரிஞ்சு வர்றாரு. அவர் இறந்த உடனே அவர் செஞ்ச புண்ணிய செயலால தேவலோகத்துக்கு போறாரு. அங்க பிரம்மனை வணங்க போகும்போது கங்கை நதி கங்கா தேவியா உருவெடுத்து வராங்க. கங்கா தேவியை பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி முதல் பார்வையிலேயே காதல் வருது மகாபிஷக்குக்கு. அந்த நேரத்துல காத்து பலமா அடிச்சதுனால கங்காதேவி நாடையும் கொஞ்சம் விளக்குது. பிரம்மலோகத்தில் உள்ள மற்ற தேவர்களும் ரிஷிகளும் கீழே குனிஞ்சிக்கிறாங்க. ஆனா மகாபிஷக் மட்டும் கங்காதேவியை பார்த்துட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்த பிரம்மன் கோவப்பட்டு மறுபடியும் பூமியில பிறந்து கங்காதேவியை திருமணம் பண்ணு, கங்காதேவியின் ஒரு சில செயலால துன்பப்பட்டு அதன் பின்பு தேவலோகத்திற்கு வான்னு சாபம் கொடுத்துடுறாரு. கங்காதேவியும் மகாபிஷக்கும் பூமிக்கு வராங்க. மகாபிஷக் யாருக்கு மகனாக பிறக்கிறாருங்கிறத அடுத்த பதிவுல பார்க்கலாம். இந்த கதை பாரதத்தின் மாபெரும் இரு இதிகாசங்களில் ஒரு வரலாற்று கதை. இன்னைக்கும் ரைட்டர்ஸ்க்கு ஒரு என்சைக்ளோபீடியாவா, ஆர்கியாலஜிஸ்டுக்கு வரலாற்று பொக்கிஷமாகவும், இவ்வளோ ஏன் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் மாற லெசன் சொல்லித்தர்ற ஒரு சமய நூலாகவும் இருக்கு இந்த மகாபாரதம். மகாபாரதத்தில் ஆதி பருவம் கதை பகுதி 1, பிரம்மலோகத்தில் ஒரு நாள்.